பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாதது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த சவுக்கு சங்கர் மற்றும் காவலர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் கோவைக்கு சென்றனர். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வர முடியாத குற்றமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, பெண்ணின் மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. தமிழ் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து தடையை மீறி போராட்டம் நடத்தப்போவதாகவும் நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் மணியரசன் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சீமான் அனுமதி மறுத்த மாநில அரசை கண்டித்துள்ளார். மேலும் வடலூரில் நடத்துவதாக இருந்த அறப்போராட்டத்திற்கு நீதிமன்றம் சென்று அனுமதி பெறப்போவதாகவும் கூறியுள்ளார். வேறு ஒரு தேதியில் இதே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு பிட்டெடுத்துச் செல்வதைப் போன்று தேர்தல் அதிகாரிகளுக்கு அஞ்சி பணம் மற்றும் நகைகளை நூதன முறையில் கொண்டு சென்ற வியாபாரி சிக்கிய சோகம் தெலங்கானாவில் அரங்கேறியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரிலிருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு வியாபாரி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார். கம்மம் புறநகரில் அவரை இடைநிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது சட்டைக்குள் 2 சட்டை அணிந்திருந்ததும் அதற்குள் இருந்த ரகசிய பாக்கெட்டில் 20 லட்சம் ரூபாய் பணம், 25 சவரன் நகை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வடிவேலு பாணியில் வியாபாரி நொந்து போனார். வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 6ஆம் தேதி வரை வெப்ப அலையும் மழைக்கான வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் இருக்கும் என்றும், கரூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ராயலசீமா மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், ஆந்திரா, தெலங்கானா, காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும், அதே நேரம் வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர் ஆகிய இடங்களில் 6ஆம் தேதி வரை 11 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையில் எந்த வகை பள்ளியும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாட்களிலும் சில பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தொடர் புகார்கள் வந்தன. புகார்களை அடுத்து பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கோடை விடுமுறையில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் தொடர்புடைய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவொளி எச்சரித்துள்ளார். இசை பெரிதா, பாடல் வரி பெரிதா என்ற சர்ச்சையில் மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டதால் தனது குரலை தணித்துக் கொள்வதாக கவிஞர் வைரமுத்து சூசகமாக தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து இடையிலான பனிப்போர் கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதலாக மாறியுள்ளது. இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து விமர்சித்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய கங்கை அமரன் தனது சகோதரர் இளையராஜா பற்றி இனி வைரமுத்து வாய் திறந்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனக்கே உரிய பாணியில் கவிதை ஒன்றின் வாயிலாக எக்ஸ் பக்கத்தில் சூசகமாக பதிலளித்துள்ளார். குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் வைரமுத்து சூசகமாக பதிவிட்டுள்ளார்.
சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ஏற்காட்டிலிருந்து 60க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று ஏற்காடு மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 9 பேர் சேலம் அரசு மருத்துவமனையிலும் மேலும் 9 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்குறவாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் பகவதிபுரத்தில் தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை உயிரிழந்தது. கிருஷ்ணன் என்பவரின் தோட்டத்திற்கு வந்த யானை நீண்ட நேரமாக அங்கேயே முகாமிட்டிருந்தது. இதுகுறித்து மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றனர். ஆனால் யானை நகராமல் அங்கேயே நின்றதால் சந்தேகமடைந்த வனத்துறையினர் கால்நடைத்துறையினரை வரவழைத்தனர். நோய்வாய்ப்பட்டிருப்பதை அறிந்த அவர்கள் சிகிச்சை அளித்த போதிலும் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் ஊராட்சியில் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். பவானி ஆற்றில் போதிய தண்ணீர் இல்லாததாலும் உள்ளூர் கிணறுகளில் இருந்து மின் மோட்டார் மூலமாக தண்ணீர் எடுக்க மும்முனை மின்சாரம் இல்லாததாலும் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரக்கூடிய 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் களம் காணக்கூடிய முக்கிய முகங்கள் உள்ளிட்ட விவரங்களை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். 7 கட்டங்களாக நடைபெறும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 19 மற்றும் ஏப்ரல் 26 ஆகிய தேதிகள் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 66.14% வாக்குகளும், 2ஆம் கட்ட தேர்தலில் 66.71% வாக்குகளும் பதிவாகின. அடுத்ததாக 3ஆம் கட்ட தேர்தல் 10 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 தொகுதிகளில் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் குஜராத் மாநிலத்தில் 26 தொகுதிகளிலும், கர்நாடகாவில் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதிகளிலும், பீகாரில் 5 தொகுதிகளிலும், அசாம், மேற்கு வங்கத்தில் தலா 4 தொகுதிகள் மற்றும் தாதர் நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த 3ஆம் கட்ட தேர்தலில் பல முக்கிய வேட்பாளர்களும் களம் கண்டுள்ளனர். குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தின் தங்களது பாரம்பரிய தொகுதியான குனாவில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா போட்டியிடுகிறார். மத்திய பிரதேச மாநிலத்தின் விதிஷா தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் களம் காண்கிறார். அதே மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் ராஜ்கர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோன்று மகாராஷ்டிரத்தில் முன்னாள் முதலமைச்சர் சரத்பவாரின் மகளும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்ரியா சுலே பாராமதி தொகுதியில் மீண்டும் களம் கண்டுள்ளார். தன் தந்தையின் கட்சியை பிரித்து புதிய கட்சியை உருவாக்கிய நெருங்கிய உறவினரான அஜித் பவாரின் மனைவி சுனேத்ராவை எதிர்த்து களம் காண்கிறார். இத்தொகுதி முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்கத்தின் பஹராம்பூர் தொகுதியில் கடும் போட்டியை எதிர்கொள்கிறார். அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் சௌத்ரியை எதிர்ப்பவர் வேறு யாரும் அல்ல, அதிரடி பேட்ஸ்மேனும் கொல்கத்தா IPL அணிக்காக விளையாடியவருமான குஜராத் வாலா யூசுப் பதான் தான். இத்தொகுதி முடிவுகளும் ஆர்வமுடன் உற்று நோக்கப்படுகின்றன. அடுத்ததாக அனல் பறக்கும் உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் மனைவியும் எம்பியுமான டிம்பிள் யாதவ் மெயின்புரி மக்களவை தொகுதியில் மீண்டும் களம் கண்டுள்ளார். கர்நாடகாவை பொறுத்தவரை தார்வாட் தொகுதியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடுகிறார். 3ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுள் மிகவும் பணக்காரர் பல்லவி டெம்போ. 1361 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரர் இந்த பாஜக வேட்பாளர் பல்லவி டெம்போ. இவருக்கும் இதர முக்கிய வேட்பாளர்களும் மக்களிடம் செல்வாக்கை பெறுவார்களா என்பது
ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். நியூஸ் 8 தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ். சசிதரன்.